நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆவணி மாத பலன்களாக மீனராசி அன்பர்களுக்கு பார்க்கலாம். இது ஆகஸ்ட் 15 செப்டம்பர் 15 வரைகளுக்குமான பலனா நம்ம எடுத்துக்கலாம். மீனராசி அன்பர்கள் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்மத்திலே ராகு பகவானும் இருக்காரு. 7 சனியில் விரய சனியாகவும் சனி பகவான் வந்துட்டார். 7ஆம் இடத்துல கேது பகவானும் உட்கார்ந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசி அமைப்பு படி பார்த்திங்கன்னா விரயஸ்தான அமைப்பில் சனி பகவான் உட்கார்ந்து ஒரு நிறைய விரய செலவுகள் கொடுக்கக்கூடிய சூழல் கொடுத்துட்ருக்காரு. 6ல் சூரிய பகவான் ராசியாதிபதி அந்த ராசியிலே, அதாவது 6ஆம் அதிபதி அந்த இடத்துலையே உட்கார்ந்துருக்காரு. 6ன்றது கடன் வாங்கிறதும் வேலை விஷயங்களுக்கும் நல்லாயிருக்கும். அதிலே சில சங்கடங்களும் இருக்குது, அதெல்லாம் நம்ம யோசிக்க வேணாம். நம்மளுக்கு எது நல்லதோ அதை மட்டும் நம்ம இப்போ எடுத்துக்கலாம். அப்போ கடன் அமைப்பு கிடைக்கும், வேலை அமைப்பு கிடைக்கும். அதுவும் சூரிய பகவானே அங்கே உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படிங்கும்போது அரசு அனுகூலமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கும். மீனராசி அன்பர்களுக்கு அரசு தரப்பில், கவர்மெண்ட் அண்டர்டேக்கில், தனியார் வேலையில், இந்த மாதிரியான வேலை விஷயங்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த மாதம். அதுக்கான முயற்சியை நல்லா எடுத்துக்கோங்க. தின வருமானம், மாத வருமானம் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா கிடைக்கும். நீங்கள் கேட்டிங்கன்னா உடனே கடன் கிடைக்கக்கூடிய சூழல் வரும். அதனால் கடன் ஏற்படுத்தி அதுக்காக நீங்கள் ஒரு சொத்து விஷயத்துக்காக கடன் ஏற்படுத்துறது நல்லது. அது வீடு கட்டலாம், இடம் வாங்கலாம், வண்டி வாகனம் போடலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம். ஆனால் தொழில் செஞ்சு அந்த கடனை வாங்கி போட்டு தொழிலை செஞ்சு அதில் ஹைலைட் ஆயிடுவேன் அப்படின்ற லெவலுக்கு போயிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு விரயசனி பார்த்திங்கன்னா தொழில் விஷயத்தில் சப்போர்ட்டிங் கொடுக்க மாட்டார். ஜென்மத்திலே ராகு பகவானும் உட்கார்ந்துருக்கறனால மனபயம், பதட்டம், குழப்பம், இது செஞ்சால் சரியாகுமா ஆகாதா, இது பிரச்சனை கொடுக்குமா அப்படின்ற பதட்டத்திலேயே தொழிலில் இன்வால்வ் ஆகாமல் அதில் கேர்லெஸ்ஸாக இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்துடும். ஒரு அசையாக சொத்துக்கள் ஏதாவது வாங்கி போடணும் அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் செஞ்சுக்கலாம் கடன் ஏற்படுத்தி. அதே மாதிரி ஜென்மத்திலே ராகு பகவான் உட்கார்ந்துருக்காரு. அப்படிங்கும்போது எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு அலசி ஆராய்ச்சி நிதானமாக தீர்க்கமாக ஒரு முடிவெடுத்து தான் செய்யணும். திடீர்னு எடுத்த உடனே கோபப்படுறது, டென்ஷன் ஆகிறது, இது இப்படி தான் இருக்குன்ற மாதிரி முடிவு பண்ணிக்கிட்டு பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் போகக்கூடாது. 7ல் கேது பகவான் உட்காந்துருக்காரு. கண்டிப்பாக துணை கெட்ட பிரச்சனை வரும். அதனால் குடும்ப விஷயத்தில் வெளியில் அதிகமாக குடும்ப விஷயத்தை வெளியில் பேசிக்கிறதும், வேறவங்க நம்ம குடும்பத்தில் தலையீடு பண்ணி பேசுகிறதும், உங்களுடைய குடும்ப விஷயத்திலே உங்கள் குடும்ப நண்பர்கள்கிட்டயே, அதாவது அப்பா அம்மா மனைவி யாராக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி யாராக இருந்தாலும் சரி, வாக்குவாதம் வம்பு வழக்கு விதண்டாவாதம் வச்சுக்காமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசிக்கிறது நல்லது. தொழில் இன்வெஸ்டிங் கண்டிப்பாக வேண்டாம். சொத்து பத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது செய்யறதா இருந்தால் கண்டிப்பாக செய்யுங்க. குழந்தைங்களோட படிப்பு விஷயம் அமைப்பு அப்படின்றது கொஞ்சம் நல்லாயிருக்கும். குழந்தைங்களோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரியும் உண்டு. அதே மாதிரி கூட்டு தொழில் செய்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்தில் பிரச்சனை, வேணுக்குன்னே யாராவது ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டு உங்களை அந்த பிரச்சனைகளில் இழுத்து விடுறது, இந்த மாதிரியான சங்கடங்கள்லாம் வந்துடும். தான் உண்டு தான் வேலை உண்டுன்ற மாதிரி உங்களுடைய போக்கில் நீங்கள் போய்கிட்டே இருங்க. விரய சனி பகவானுக்கான அமைப்பு இருக்கிறதுனால நிறைய விரய செலவுகள் அமைப்பு கொடுக்கும். அப்படின்றதுனால கடன் தொந்தரவும் உங்களுக்கு வரும் அப்படின்றதையும் நான் சொல்லியிருக்கனால கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நியாயமாக உங்களுக்கு தகுதியாக நீங்கள் அடைக்கக்கூடிய அமைப்புள்ள அளவுக்கு மட்டும் கடன் ஏற்படுத்துங்க. கடன் ஏற்படுத்திக்கலான்ற உடனே நம்ம கடனை இது பண்ணிடக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் கடனை ஏற்படுத்தி ஒரு சில விஷயங்களில் சொத்துக்களோ வண்டி வாகனங்களோ மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். என்னதான் நம்ம சொத்துக்கள் விஷயத்தில் பெருசுப்படுத்திக்கலாம், மற்ற விஷயங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்தாலும் கூட ஜென்ம ராகுன்றதில் ஒரு சடன்லி ஒரு பதட்டத்தையும் பயத்தையும் ஒரு மனக்குழப்பத்தையும் தான் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதனால் புதிய திட்டங்களோ புதிய விஷயங்களோ புதிய இன்வெஸ்டிங்களோ எதுவுமே வேண்டாம். ஏற்கனவே செய்த அமைப்பை மட்டும் செஞ்சுக்கிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதம் இல்லை, ஃபுல்லாகவே ராகு முடித்த பிறகே நீங்கள் சில விஷயங்களை செஞ்சுக்கிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுலேயும் ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களில் இந்த மாதத்தில் நீங்கள் செஞ்சுக்கலான்றதுக்கு தான் இந்த சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாங்கிறது இதெல்லாமே. அதனால் வெளிநாட்டு பயணங்கள் நல்லாயிருக்கும். எப்போவுமே மீனராசி ஜலராசி வெளி பயணங்கள் ஏற்படுத்துறது. அப்போ வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாட்டு அனுகூலங்கள், வெளியில் போயிட்டு வேலை பார்க்குறது, நிறைய சம்பாதிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும்.
கடல் சார்ந்த முருகர் வழிபாடு, அதாவது திருச்செந்தூர் முருகர் வழிபாடு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த ஜென்மராகில் இருந்த ஒரு பதட்டம், பயத்தை, குழப்பத்தை நிவர்த்தி பண்ணி ஓரளவுக்கு உங்களை வந்து கொண்டு போகிறதுக்கும் நல்லா ஹைலைட்டாக எடுத்து கொடுக்கும். அதனால் திருச்செந்தூர் முருகர் வழிபாடை அடிக்கடி பண்ணுங்கள். இந்த பலன்கள் வந்து எல்லாருக்குமே ஜென்மராகுனால பிரச்சனை தான் கொடுத்துருன்ற மாதிரி யோசிக்க வேண்டாம். உங்களுடைய ஜாதக கட்டத்தில் கிரக அமர்வுகளை பொறுத்து அது மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரியும் பலாபலங்கள் மாறுபடும். அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும் என்னுடைய வீடியோவில் வரக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.